வயநாடு நிலச்சரிவு மற்றும் தமிழக ஆளுநரின் பதவி நீட்டிப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்த தகவல்களை கேட்கலாம். நேற்று நான் கேரளா முதல்வர்கிட்ட பேசினேன். அவர் சேதாரம்னு சொன்னார். இன்னும் கணக்கெடுக்க முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்னாரு. சரி, என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம், தமிழ்நாடு சர்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக 2 IAS ஆஃபீஸர் தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம், மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபா பணமும் அனுப்பிச்சிருக்கிறோம். இது தேவைப்பட்டாலும் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஜனாதிபதி இல்லை, பிரதமரும் இல்லை. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமான உயிரிழப்பு ஏற்பட்ட நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்தார். இந்த நிலையில் திருவனந்தபுரம் சென்ற அமைச்சர் ஏவா வேலு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்தார். அவரிடம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை தமிழக அரசு சார்பாக அமைச்சர் ஏவா வேலு வழங்கினார். கடும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவிற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். குறிப்பாக இந்த இயற்கை சீற்றத்தினால் பேரிழப்பை சந்தித்திருக்கும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். மேலும் கேரளாவிற்கு நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அதிமுக சார்பாக கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதியும் தேவையான நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.